கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தானியேலுடைய நம்பிக்கை விசுவாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தானியேல் தன்னுடைய காரியத்தில் எல்லாம் ஜெயம் எடுத்தது போல நம்மளுடைய வாழ்விலும் இந்த அக்டோபர் மாதத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெயம் தருகிற தேவனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 தடவை நல்லா சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு அனைத்தையும் அருளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா ஈராக இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். The Lord will provide everything, anything. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீர் அனைத்தையும் அருளுகிறவர், எனக்காக சகலத்தையும் செய்கிறவர். வசனம் சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் புதிதான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார், அனைத்தையும் அருள போகிறார் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. திருப்பி சொல்லுமா? யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா அனைத்தையும் அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஆண்டவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை நித்தமும் சுகமாய் நடத்துகிற தேவன், கழுகினை போல சுமக்கிற தேவன் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே. கரங்களை உயர்த்தி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மையே வாழ்த்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லும். செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றுவீரா, எங்களுடைய சுகவீனங்கள் எல்லாம் மாற்றுவீரா. அனைத்தையும் அருளுகிற தெய்வமே சுகத்தை தருவீராக என்று சொல்லிப்பார். சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தி உந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவை எந்த நோய்களை சுமந்தி உந்தன் சரீரத்தில் என் தேவன். எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? ஏகோவா எழுந்து நின்று ஈரே சத்தத்தை உயர்த்தி ஏகோவா ஈரே கரங்களை உயர்த்தி வா ஈரே ஏகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மால் பிறக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே உமக்குள்ள பிறக்கிற ஒரு அனுபவத்தை தாரும் ஆண்டவரே சொல்லி நம்ம எல்லாரும் கேட்கலாம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனால் பிறந்த எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் எவனுமே சொல்லுவோம் சத்தமாக மலைகளையும் ஆமென். தேவனே ஏகோவா ஏகோவா ஈரே ஏகோவா ஈரே ஏகோவா ஈரே ஏகோவா ஈரே ஏகோவா ஏகோவா ஈரே ஏகோவா ஈரே ஏகோவா நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே. நம்ம எல்லாரும் ஒரு 5 தடவை சொல்ல போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? 2 கரங்களை எல்லாரும் உயர்த்துங்க. யாரும் கரங்களை கீழே வைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தான் கனத்தை கொடுக்குறோம், ஆண்டவருக்கு தான் மகிமையை கொடுக்குறோம். அதனால எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துங்க. 2 கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக அப்படின்னு சொல்லி ஒரு 5 தடவை நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய திருச்சபைக்காக, நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக, எல்லாத்துக்காகவும் எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக ஒரு 5 தடவை சொல்லுவோமா? யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக. 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 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நல்ல கரங்களை தட்டுவோமா? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஏன் சொன்னா யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். கலங்கிட்டு இருக்கிறீங்களா? பலவீனத்தோடு கூட இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேக காரியத்திற்காக ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த 10வது மாதம் முடிவதற்குள்ள யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் உங்க காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும். எல்லாரும் அப்படியே சொல்லலாமா? கடைசி அந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல போகிறோம். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் அவருக்குள்ள மலைகளையும்
பதராக்குமே. ஆமென். என் தேவனே, தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குமே. என் தேவனே, எல்லாரும் உள்ளத்தினாலும் யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. என்னுடைய படிப்பு பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய வேலை பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய குடும்பம் பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய எதிர்காலம் பார்த்து கொள்ளப்படும். குறிப்பாய் ஆண்டவர் சொல்லுற உங்க குடும்பம் பார்த்து கொள்ளப்படும். இந்த சபையை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளுகிறபடியினால இன்னும் நல்ல சத்தமாக கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும், பார்த்து கொள்ளப்படும். ஒரே ஒரு தடவை சொல்லலாம், யெகோவா ஈரே. Yes. யார் அமைதியா, யாருக்கெல்லாம் தேவையோ எல்லாரும் சொல்லுங்க. Oh, Jesus. அன்பின் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை பார்த்து கொண்ட ஆண்டவர் இனிமேல் எங்களை சுகமாய் தாங்குவி, ஏந்துவி, தப்பு வைப்பி. அதற்காக உமக்கு நன்றி. மீதமான வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளும். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நமக்கு தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் வழியில் இளையோர். கிறிஸ்துவின் வழியில் இளையோர். இன்றைக்கு வாலிபர்களை குறித்ததாக நாம் சிந்திப்பதற்காக 3 வேத பகுதியும் வாலிபர்களை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். எனவே இந்த நாளிலும் நம்முடைய வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுகள் என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பாடகர் குழுவிலே அருமையான வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள். உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாலிபர் குழுவிலே பங்கேற்கிறவர்கள் சிலர் பாடகர் குழுவில் இல்லாமலும் ஒவ்வொரு நாள் மாலையிலும் நீங்கள் வந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, வாலிப பிராயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எந்த ஒரு மிஷனரியாக இருந்தாலும் 40 வயசுக்கு மேலே மனம் திரும்பி ஊழியத்துக்கு வந்தவர்கள் அல்ல. எந்த ஒரு மிஷனரி ஆனாலும் தன் வாலிப வயதிலே, 10வது வயதிலே, 15வது வயதிலே, 20வது வயதிலே ஆண்டவருக்கு வந்து ஒப்பு கொடுத்து 40 ஆண்டுகள், 45 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்தவர்கள்தான் மிஷனரிகள், ஊழியர்கள். அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்னவென்றால், வாலிப பிள்ளையாகிய நீங்கள் உங்கள் வாலிப நாட்களை ஆண்டவருக்கென அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வாலிப பிராயத்தில் மற்றதை நினைக்காத. ஆனால் வாலிப பிராயத்தில் எல்லாமே நினைப்போம். எல்லாத்தையும் நினைச்சு முடிச்சுட்டு வயசானதுக்கப்புறம் தான் நினைப்போம், ஆண்டவரே நோக்கி நான் பார்க்குறேன்ப்பான்னு சொல்லுவோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, 50 வயசுக்கு மேலே ஆண்டவரை தேடுறது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அவன் வாலிப நாட்களில் நீ ஆண்டவரை தேடுகிறாயா என்பதை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு வாலிப நாட்களிலே
நாம் செய்ய வேண்டிய, ஒவ்வொரு வாலிபர்களும் செய்ய வேண்டிய 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, வாலிப பிள்ளைக்கு தயவுசெய்து நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த 3 காரியங்கள் உங்களுக்காகத்தான். ஒருவேளை இந்த 3 காரியங்கள் வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, வாலிபர்களாக இருந்து கடந்து வந்த நமக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வாலிப பிள்ளை செய்ய வேண்டிய 3 ஆன்மீக காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், 1 சரியான தீர்மானம். சரியான தீர்மானம். 2 கிரமமான ஜெப வாழ்வு. கிரமமான ஜெப வாழ்வு. 3 வேதாகமத்தை நேசிக்கும் பண்பு. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர்த்தரை நினை என்று சொன்னால், ஒரு தீர்மானத்தை நீ சரியா எடுக்கலனா ஜெப வாழ்வும் இருக்காது, வேதத்தின் மேல் வாஞ்சையும் இருக்காது. எனவே தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தானியேலுடைய வாழ்விலிருந்து இந்த 3 காரியங்களையும் தானியேல் எவ்வாறு கற்றுக்கொண்டார் என்பதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நம்ம தானியேலை பற்றி நம்ம நினைக்கும் போதெல்லாம் சாதாரண ஒரு கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தானியேல் யாருன்னா இயற்கையிலே அழகுள்ளவர். தானியேலை சேர்ந்த மற்ற வாலிபர்கள் இயற்கையிலே அழகுள்ளவர்கள். அழகு மாத்திரமல்ல, பொதுவாக சொல்லுவாங்க, அழகு இருக்கிற இடத்துல என்ன இருக்காதா, அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அறிவு இருக்கிற இடத்துல அழகு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் தானியேல் அழகு மாத்திரமல்ல, ஞானத்திலும் சிறந்தவன். எல்லா காரியங்களிலும் பயிற்று தேற்றி வைக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, அவர் சாதாரண ஒரு குடும்பத்து மனுஷன் இல்லை, அரச குடும்பத்தை சார்ந்தவர். அப்படின்றால் யூத பட்டணத்திலே அவருடைய பெற்றோர் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருந்தாங்க. அப்படின்னா தானியேல் சொன்னா மனசுக்குள்ள வர வேண்டியது தெரியுமா, அவர் அழகுள்ளவர், அறிவுள்ளவர், அன்றைக்கு வாழ்ந்த யூத பட்டணத்திலே ஒரு சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர். இன்னைக்கு கடவுள் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாலிப பிராயம், இந்த தானியேல் இப்படிப்பட்ட வாலிப பிராயத்துல தான் எங்க எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். இப்படி பாபிலோனுக்கு அடிமையாக பிடித்து கொள்ள போன காலகட்டத்தில் தான் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஒரு தீர்மானத்தை சரியாக எடுக்கிறார்கள். என் அருமையான தேவஜனமே, வாலிப பிள்ளையே, இன்னைக்கு நீ அந்த தீர்மானம் எடுத்திருக்கிறியா உன் லைஃப்ல? நீ யோசிப்பார். எதெல்லாம் தீர்மானம் நம்ம எடுக்கிறோம், ஆனால் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நீங்கள் எந்த அளவுக்கு தீர்மானிச்சிருக்கிறீங்கிறத யோசித்து பார்க்க வேண்டும். சரியான தீர்மானத்தை எடுத்தான். சரி, நீங்கள் ஒரு தீர்மானம் வாலிப பிள்ளைக்கு எடுக்கணும்னா அந்த தீர்மானம் ஒரு 3 பேஸில் இருக்கணும். என்ன அந்த பேஸ் தெரியுமா? முதல், நான் எடுக்கும் தீர்மானம் அல்லது நான் எடுக்கும் முடிவு வேதத்தின் படி சரியா. நீயா ஒரு தீர்மானம் எடுத்துக்கிடக்கூடாது, அந்த தீர்மானம் சரின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் நீ எடுத்த முடிவு பரிசுத்த வேதாகமத்தின் படி சரியானதா என்பதை யோசித்து பார்க்கணும். 2வது, அந்த தீர்மானத்தின் பேஸ் எங்க தெரியுமா? நான் எடுக்கும் தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க எனக்கு ஆவியானுடைய ஒத்தாசை தேவை, என் இலக்கை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு தேவை. ஒருவேளை வாலிப வயசுல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துக்கலாம், பின்னால பாதை மாறி போயிருக்கலாம். நீ எடுத்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் லெக்க அடைய வரைக்கும் நீ செல்கிறாயா? 3வதாக, என் தீர்மானம் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை முடிவிலே மகிமைப்படுத்துமா? என் தீர்மானம் தேவனை மகிமைப்படுத்தும். இந்த 3 பேஸ்ல உங்களை தீர்மானத்தை நீங்க எடுங்க வாலிப பிள்ளைகளே. ஒருவேளை பெரியவர்கள் இது வரைக்கும் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலன்னா இன்னைக்கு நீங்க எடுக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். தீர்மானத்தை எடு. ஏன் தீர்மானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெனால்டு ரீகன் யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட். அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டாராம், அப்பா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ஷூஸ் வேணும். இன்னைக்கெல்லாம் நம்ம போய் ஷூஸ் எடுக்கிற மாதிரிலாம் முடியாது, டிஃப்ரெண்ட் ஷூஸ் நம்ம போய் பார்த்துருவோம், ஷூஸ் ஷாப் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷூஸ் வேணும்னா காப்லர்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், என் மகனுடைய கால் அளவுக்கு நீங்கள் ஷூஸ் செய்யுங்க. 1 மாதத்துக்கு முன்னாலே போய் சொன்னா தான் அந்த காப்லர்ஸ் உட்காந்து என்ன செய்வாங்களாம், தைப்பாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் யாரு? ஒரு காப்லருடைய மகன். இந்த ரெனால்டு ரீகன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செஞ்சாங்களாம், அப்பா எனக்கு ஷூஸ் வேணும்னு சொன்ன உடனே கொண்டு போயிட்டாராம். கொண்டு போன உடனே அந்த காப்லர் கேட்டாராம், தம்பி உனக்கு பாயிண்டட் ஷூஸ் வேணுமா, முன்னால ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி இருக்க அந்த ஷூஸ் வேணுமான்னு கேட்டாராம். ரீகனுக்கு சின்ன பிள்ளை, பாயிண்டட் ஷூவும் ஆசையா இருக்கு,
முன்னால் ஃப்ளாட்டாக இருக்க ஷூவும் ஆசையாக இருக்குது. சொன்னாரான், அப்பா எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கப்பா, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னோன்னே காப்லர் அளவு எடுத்துக்கிட்டு அனுப்பி விட்டாரான். 5 நாள் கழித்து அவங்க அப்பா கேட்டாரான், டேய் ரீகன், உனக்கு என்ன ஷூஸ் வேணும்? பாயிண்டட் ஷூஸ் வேணுமா, முன்னால் ஃப்ளாட்டாக இருக்க ஷூஸ் வேணுமா? அப்போ ரீகன் சொல்லலாம், அப்பா இன்னும் டிசைட் பண்ணலப்பா, 2மே அழகாக இருக்க மாதிரி தான்ப்பா இருக்குது, ஆனால் இன்னும் என்னால் டிசைட் பண்ண முடியலப்பா. சரி இன்னும் ஒரு 5 நாள் எடுத்துக்கோ, நீ சொல்லு. 3வது தடவையும் கேட்டார். ரீகன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவரால் டிசைட் பண்ண முடியல. கிறிஸ்மஸ் வந்துச்சு. அவங்க அப்பா கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஒரு ஷூ பாக்ஸை கிஃப்ட் பண்ணாங்க. ரீகனுக்கு பயங்கர சந்தோஷம். எங்கள் அப்பா எனக்கு என்ன ஷூஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காண்டி அந்த ரீகன் அந்த பாக்ஸை திறந்து பார்த்தாராம். திறந்து பார்த்தா ஒரு ஷூ பாயிண்டட் ஷூ, இன்னொரு ஷூ என்னது ஃப்ளாட் ஷூ. பார்த்தோன்னு ரீகனுக்கு கோபம், என்னப்பா இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் எதைப்பா போடுறது, ஒன்றுமே போட முடியாதப்பா அப்படின்னு சத்தியம் போட்டாராம். அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், டே ரீகன், எத்தனை வாய்ப்பு கொடுத்தேன், நீ தீர்மானம் எடுக்க முடியலையே. இந்த ஷூஸ்லேயே உன்னால் தீர்மானம் எடுக்கலைன்னா நாளைக்கு பின்னால் எதெல்லாம் நீ தீர்மானம் எடுப்ப? நீ தீர்மானம் எடுக்கிறதுல சரியாக இருக்கணுங்கிறதுக்கு உனக்கு பாடத்தை கற்பிப்பதற்காக இதை நான் கொடுத்தேன்னு சொன்னாராம். ரெனால்ட் ரீகனுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் எடுத்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பான தீர்மானங்கள் என்று சொல்லி அமெரிக்க வரலாறு சொல்கிறது. அவர் சொல்கிறாரு, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசில் ஒரு ஷூ பாயிண்டட் ஷூ, ஒரு ஷூ ஃப்ளாட் ஷூ. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தீர்மானங்கள் என்ன? தானியேலுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் தெரியுமா? ராஜா கொடுக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் ராஜா கொடுக்கிற சாப்பாட்டை இவர் சாப்பிடாம இருக்கிறாரு? சில வேளைகளில் வாலிப பிள்ளைகளாகிய உங்களுக்கு உலகம் எல்லா ஆசீர்வாதங்களையும் தரும், எல்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும், அது இலவசமாக கொடுக்கும், கேட்கும் போதெல்லாம் கொடுக்கும். இது என்ன தெரியுமா? இதை ஆவிக்குரிய வகையில் யோசித்து பார்த்தால் சாத்தானின் ஒரு சதி என்று சொல்லலாம். நீ விரும்பின காரியத்தை படி உனக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. அது யார் கொடுக்கிறது? கடவுள் கொடுக்கிறதா அல்லது சாத்தான் கொடுக்கிறதா? இன்னைக்கு ராஜாவுடைய போஜனம் அவனுக்கு இலவசமாய் கொடுக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அது தீட்டுள்ள பன்றிக்கறி, தீட்டுள்ள காரியங்கள். ஒரு யூதன் பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாது. இந்த தீட்டுள்ள உணவுகளும் பானங்களும் அவனுக்கு கொடுக்கப்படும் போது இலவசமாய் கொடுக்கிறார்கள். ஒரு வேத அறிஞர் சொல்கிறார், இது சாத்தானின் நயவஞ்சக தந்திரம். அன்றைக்கு இளைஞர்களை வழிவிலக செய்வதற்கு சாத்தானின் நயவஞ்சக தந்திரம். இலவசமாக கிடைக்குது, அந்நிய தேசம், யாருக்கும் தெரியாது. அப்படி அல்ல. தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தார். அது இலவசமாக கிடைச்சாலும் சரி, எப்படி கிடைச்சாலும் சரி, நான் ஒரு யூதன், தேவனுக்கு பயந்த பிள்ளை என்கிற ஒரு சரியான தீர்மானத்தை அவர் எடுத்தார். என் அருமையான வாலிப பிள்ளைகளே, ஒரு சரியான தீர்மானத்தை கடவுளுக்காக நீ எடுத்து பாரேன், 3 ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். என்ன தெரியுமா? உன்னோடு இருக்கிறவர்களை காட்டிலும் தேவன் உன்னை பிரித்தெடுத்து காட்டுவார். 2வதாக, உனக்காக ஆண்டவர் அநேகருடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்வார். 3வதாக, வாலிப பிள்ளையுடைய வாழ்வில் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் எதை தருவாராம்? மற்றவர்களை காட்டிலும் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த ஸ்டேஜில் ஏறி சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்லுகிற காலத்திலிருந்து இப்படி பாடுகிற குழுவில் உட்கார்ந்த வாலிப தலைமுறைகள், வாலிப பிள்ளைகளாக இருந்த நம்முடைய முந்தின வாலிப தலைமுறையெல்லாம் இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம், வாலிப நாட்கள் சரியான முடிவை எடுப்பதற்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நாட்கள். மனசில் வச்சுக்கோங்க, நீ சரியான ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாயா? இதுவரைக்கும் எடுக்கவில்லை என்றால் ஆண்டவருக்காக எடு. அன்றைக்கு ஒரு எல்வின் அம்மையார் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லைன்னா அங்கிருந்து வந்திருக்க மாட்டாங்க. எல்வின் அம்மா வரும்போது அவங்க சகோதரி கூட வராங்க, ஆனால் கொஞ்ச நாளில் சகோதரி திரும்பி போயிடுறாங்க. ஆனால் எல்வின் அம்மா போகலை. ஏன் தெரியுமா? தீர்மானம். தீர்மானம், ஆழமான தீர்மானம் தேவனுடைய நற்காரியங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். 2வதாக, ஒரு வாலிப நாட்களில் நீ எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் கிரமமான ஜெப வாழ்வு. என்னது? கிரமமான ஜெப வாழ்வு. தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்றாங்க,
இந்த தானியலை குற்றப்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக தான் குற்றப்படுத்த முடியும். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய பொருட்களை நிறுத்துவோம், எல்லாரும் அதை வணங்குங்கன்னு சொல்லுவோம். ஆனால் தானியல் கட்டாயம் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? அதை வணங்க மாட்டார். அப்படின்னா இந்த சிலையை வணங்காதவர்களை சிங்கத்தின் நடுவிலே போடலாம் என்கிற ஒரு தீர்மானம். அருமையான பிள்ளைகளே, கிரமமான ஜெப வாழ்வு. நல்ல தீர்மானம் தானியலத்தில் இருந்தது. ஒரு கிரமமான ஜெப வாழ்வு தானியலத்தில் இருந்தது. எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாரு, ராஜாக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறாரு. அப்படிப்பட்டவராக இருந்தால் கூட காலையிலையும் சாயங்காலமும் ராத்திரியும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எப்படி ஜெபம் பண்ணுறார் தெரியுமா? சும்மா படுக்கையில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல, உட்காந்த இடத்துல கை கூப்பிடி ஜெபம் பண்ணல. அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? முழங்கால் படிட்டு பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணார். ஏன் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ண தெரியுமா? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46லேருந்து 50 வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டு பாருங்களேன். வாசிக்கலாம். 46 வாசிக்கலாம். என்ன கொண்டு போகும்போதுமா? சிறைப்பிடித்து தூரத்திலாகிலும் சமீபத்தில். இப்ப பாபிலோன்ல யார் எப்படி இருக்கிறாரு? தானியேல் யாரு? சிறைப்பிடித்து போகப்பட்ட ஒரு மனிதன். அன்னைக்கு சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டும்போது சொல்லி கொடுத்த வார்த்தை, ஆண்டவரே, எங்கள் மக்கள் அக்கிரமம் செய்யும் பொழுது நீர் அவர்களை விற்று போடும் பொழுது எதிரிகள் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகும் தேசத்திலே மனம் திரும்பி உம்மை நோக்கி ஜெபித்தார்கள் என்றால், அங்க பாருங்க 48ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்களுடைய முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரே தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி, என்னதா? நேராக உம்மை நோக்கி. அப்பனா சாலமோன் அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, அப்பா, சிறைப்படுத்தப்பட்ட தேசமா இருக்கலாம், ஆனா மனம் திரும்பி மனம் உருகி ஆண்டவரை நோக்கி ஒரு கூட்ட மக்களோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனோ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றுவீராக. அதனால தான் தானியேல் என்ன செய்ய தெரியுமா? 3 நேரம் முழங்கால் படிட்டு பலகணிகளை திறந்து ஜன்னல் கதவை திறந்து வச்சு எருசலேமை நோக்கி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு முற்பிதாக்களுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை எனக்காக நினைத்து பாரும். சிரமமான கிரமமான ஜெப வாழ்வு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில் இங்கே உட்காந்துருக்கிற வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்க? யோசித்து பார்க்கணும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு சென்ற உடனே அருமையான கருப்பின மக்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தினாராம். ஆண்டவருக்குள் வழிநடத்தின பின்பதாக டேவிட் லிவிங்ஸ்டன் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த பார், பெரிய காடு இருக்குது, நம்ம இங்கே வாழ்கிறோம், நீ என்ன செய், ஒவ்வொருத்தனும் போய் ஒரு மரத்தை தெரிஞ்செடுத்துக்கோ. டெய்லி காலையிலும் சரி சாயங்காலம் சரி அந்த இடத்துல போய் நீ நடந்து போய் நீ ஜெபிக்கணும். ஒவ்வொருவனும் ஒரு மரம் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டாராம். எல்லாரும் முதல்ல போய் ஆளாளுக்கு ஒரு மரத்தை பக்கத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க, தூரத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்களா, கொஞ்சம் தூரத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்களா, ஒரு மரத்தை குறிச்சிக்கிட்டு டெய்லி போய் 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 ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாள் செல்ல செல்ல அந்த கிராமத்தின் வட்டத்தில் இருந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒத்தடி பாதை இருந்துச்சான். என்னது? ஒத்தடி பாதை இருந்துச்சு. டேவிட் லிவிங்ஸ்டன் பல ஊர்களுக்கு சென்று விட்டு திரும்பி வரும்போது அந்த ஒத்தடி பாதையை பார்ப்பாராம். எந்த பாதை கரெக்டாக இருக்குது,
சில ஒத்தடை பாதைகள் சுத்தமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி போயிருக்கிறாங்க. சில ஒத்தடை பாதையில் இங்கிட்டு இருந்து முள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போகலை. சில ஒத்தடை பாதைகளில் கல்லும் முள்ளும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா போகலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் ஜெப வாழ்க்கை என்னும் ஒத்தடை பாதையில் எவ்வளோ புல் இருக்குது, எவ்வளோ கல் இருக்குது. கடவுள் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு. கிரமமான ஜெப வாழ்க்கை எங்கே? அப்போ கூப்பிட்டு டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னாராம், இந்த பாதை நல்லா இருக்கு, ஏன் சகோதரன் நீ விழுந்துட்ட, எந்திரி, சுத்தப்படுத்து, நீ ஜெபம் பண்ணு. ஆப்பிரிக்கா ஆண்டவரை அறிந்து கொண்டதற்கு கிரமமான ஜெப வாழ்வை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க ஒத்தடி பாதை எப்படி இருக்குது? உங்க ஒத்தடி பாதை எப்படி இருக்குது? ஆண்டவர் அந்த ஒத்தடி பாதையை பார்க்கும்போது எவ்வளவு வேதனைப்படுவார். தானியேல் கிரமமாக ஜெபித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தீர்மானம் அவனை ஜெபிக்க தூண்டியது. மூன்றாவதாக தானியேல் இருந்த ஒரு சிறந்த காரியம். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ரொம்ப லேக்காய் போயிருக்கிற காரணம் ஜெபம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தானியேல் இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக்கோங்க. 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 9. அம்மா வேற ஒருத்தவங்க வாசிக்கலாம், நீங்கள் வாசிங்கம்மா. வாசிங்கம்மா. ம் 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 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய எருசலேமின் எதனால் அறிஞ்சுக்கிட்டேன்? புஸ்தகம்னா என்னது? அன்னைக்கு பைபிளுக்கு பேர் பைபிள் இல்லை, இன்னைக்கு இருக்குது நமக்கு பேர் பைபிள். அன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா? புஸ்தகம், தோல் சுருள். கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. தானியேலை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? சிறைப்பிடித்து விட்டு போயிட்டாங்க. இப்போ சிறைப்பிடித்து போகும்போது தானியேல்கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது. அவன் வாலிபன், அவனை கையும் காலையும் கட்டி சங்கிலி போட்டு கட்டி இழுத்துட்டு போயிருப்பாங்க. அவன்கிட்ட பைபிள், நம்ம இன்னைக்கு சொல்ல மாதிரி பைபிள் இருக்காது, தோல் சுருள் இருக்காது, புஸ்தகம் இருக்காது, கையை கட்டி கொண்டு போயிட்டாங்க. இப்போ தானியேல் என்ன செஞ்சுக்கிறாரு? எங்க உட்காந்து வாசிக்கிறாராம் பைபிளை? பழைய ஏற்பாட்டை எங்க உட்காந்து வாசிக்கிறாரு? பாபிலோன்ல உட்காந்து வாசிக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாபிலோன்ல தானியேலுக்கு வயசு அதிகமாயிடுச்சு, அவர் அசைச்சிக்கிட முடியாது. 3 ராஜாக்களை பார்த்துட்டார். சொல்லுவாங்க தெரியுமா, நான் 3 பிஷப்புக்கு கீழே வேலை பார்த்தேன், நான் 3 விவரங்களுக்கு கீழே வேலை பார்த்தேன் அப்படிம்பாங்க. 3 ராஜாக்கள், 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ராஜாக்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டாரு. உச்சிதமான இருக்கிறாரு. அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்யறா தெரியுமா? தோல் சுருளை வாசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பனா நான் யோசித்து பார்த்தேன், ஒரு வேத பண்டிதர் இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் தானியேலை உயர்த்த உயர்த்த அவன் சொல்வதெல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தானியேல் என்ன செய்யறா தெரியுமா? யூதா தேசத்துக்கு ஆள் அனுப்பி தோல் சுருளை கொண்டு வாங்க, நான் படிக்கணும். தோல் சுருளை கொண்டு வாங்க, நான் படிக்கணும். அப்பனா ஒரு தோல் சுருள் யூதா தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் பல மைல்கள் கடந்து அந்த தோல் சுருளை தூக்கிட்டு வரணும், பாதுகாப்பாக வரணும். தோல் சுருளை கொண்டு வந்து தானியேல்கிட்ட கொடுத்தக்கு அப்புறமேல தானியேல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அரசருக்காக ஓடுவார். 3 நேரம் ஜெபம் பண்ணுவார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு? நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யறாரு? வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். வயசான காலத்தில் அடிமையாக சங்கிலி கட்டி கொண்டு போன தேசத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது எதை பக்கத்தில் வச்சுக்கிட்டா தெரியுமா? ஜெபத்தை தான் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டாரு, வேதாகமத்தை தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. என் அருமையான தேவச்சனமே, என் வாலிப பிள்ளையே, இன்னைக்கு நீ வேதம் வாசியா? இன்னைக்கு நீ வேதம் வாசியா? வேதம் வாசிக்கவில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. மனசுக்குள்ள வச்சுக்கோ. தானியேலை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். சாலமோன் ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவனே 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தம் எனக்கு மறுக்காமல் தாரும், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு
கொடாதிருப்பீராக சொல்லிட்டு சொல்றாரு, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை தேடாம இருக்கிற காலம் எது தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க கடவுளை தேட மாட்டீங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத பிடிக்கும். தருத்திரப்படினால திருடி, இன்னைக்கு தருத்திரம் மேல தருத்திரம். இன்னைக்கு ஏமா கோயிலுக்கு வரல? கோயிலுக்கு வந்து என்ன, என் வாழ்க்கையில கஷ்டம், நான் பைபிள் வாச என்ன கஷ்டம். தருத்திரப்படினால் திருடி. அன்னை காலத்தில் திருடுவாங்க, ஆனா இன்னைக்கு தருத்திரம் கிறிஸ்தவர்களை மறுதலிக்க வைக்கும். தருத்திரப்படினால் திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை அளந்து எனக்காக போஷித்தருளும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தானியலை மனசுல வச்சுக்கோங்க. ஒருவேளை இத்தனை வருஷம் தானியலை பத்தி நீங்க மனசுல வச்சிருப்பீங்க, ஆனா மனசுல வச்சுக்கோங்க, வயசான காலத்துல பைபிளை வாங்குறாரு, அந்த ஜெப புஸ்தகத்தை வாங்குறாரு, தோல் சுருளை வாங்குறாரு, உட்காந்து படிச்சு பார்க்கறாரு. எனக்கு உள்ளத்தை தொட்டது என்ன தெரியுமா? பைபிள் வாசிக்கும் போது பைபிள் நம்மளோட பேசணும், பைபிள் நம்மளோட இடைப்பட வேண்டும். வேதாகமத்துக்கு ஒரு 3 வார்த்தைகள் உண்டு. வேதாகமம் அதை வாசிக்கிறவர்களையும் நேசிக்கிறவர்களையும் உருவ குத்தும். உருவ குத்தும். 2வது, வேதாகமத்தை நேசிக்கிறவர்களையும் வாசிக்கிறவர்களும் உடைக்கும். 3வது, அவர்களை உருவாக்கும். உருவ குத்தும், உடைக்கும், உருவாக்கும். இந்த உருவாக்கும் போது உருவ குத்துது பார்த்தீங்களா, அது உடைக்குது பார்த்தீங்களா? தானியேல் தெரியுமா? இப்படி வருஷங்கள் ஆகும் என்று வேத புஸ்தகத்தை வாசித்த உடனே அடுத்த வசனத்தை வாசிங்களேம்மா. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பைபிளை வாசிட்டு தானியேல் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? உடைக்கப்பட்டார், உருவ கத்துனார், உருவாக்கப்படுவதற்காக என்ன செய்ய தெரியுமா? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார். அதுதான் ஏன் உடைக்கப்படுகிற அனுபவம், அதுதான் ஏன் உருவ குத்தப்பட்ட அனுபவம், அதுதான் உருவாக்கப்படுகிற அனுபவம். என்னைக்காவது நம்ம பைபிள் வாசிட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறோமா? என்னைக்காவது கண்ணீர் வேதாகமத்தை வாசிட்டு ஆண்டவரே என்னை உடைங்க சுவாமின்னு சொல்லி கதறி இருக்கிறோமா? குளிர்ந்து போயிருக்கிறோம்ல, குளிர்ந்து போயிருக்கிறோம். பைபிளும் வாசிக்கிறது இல்லை, வாசித்தாலும் கடமுறைக்கு வாசிக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, வேதத்தை நீங்கள் நேசித்து வாசித்தீர்கள் என்றால் அது உங்களை உருவ குத்தும், உங்களை உடைக்கும், உங்களை உருவாக்கும். தானியேலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் 3 காரியங்கள். சரியான தீர்மானம், கிரமமான ஜெப வாழ்க்கை, 3வதாக வேதத்தோடு நேரத்தை செலவிடல உன்னதமான காலகட்டங்கள். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு வாலிப பிள்ளை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீ எடுப்பியா? இன்னிலிருந்து ஆண்டவருக்குள்ளாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் வேதத்தை வாசிக்கலன்னு சொன்னா வேதத்தை நீ வாசிப்பியா? கர்த்தர் உன்னோடு பெரிய காரியங்களை செய்வார். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த செய்தியை ஆயத்தப்படுவதற்கு என்பதாக ஒரு சம்பவம் கடந்த வாரத்தில் என்னுடைய வெஸ்டில் நடந்துச்சு. ஒரு ரிட்டையர்ட் பர்சன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரொம்ப சொசைட்டியில் ஹை போஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க 2 பேரும் வந்தாங்க. ஜெபம் பண்ணணும் சொன்னாங்க. நீங்கள் எந்த சர்ச்சுன்னு கேட்டேன். அவங்க ஒரு சர்ச்சை சொன்னாங்க. எதுக்கு இங்கே வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க? இங்கே வந்து பாரத்தோடு அழுதா கிடைக்கும், நல்லபடி நடக்கும்னு சொன்னாங்க. நான் வந்தோம். பாஸ்டர் நீங்கள் இருக்கீங்க, நான் பார்க்க வந்தோம். என்ன என்று சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு 2 பிள்ளைங்க, மூத்த பிள்ளை காலேஜ் படிக்கிறா, 2வது பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அடிக்டட் டு த மொபைல். அடுத்தபடியாக என்ன தெரியுமா? வாயில துலிப் வச்சுக்கிற காரியம். ராத்திரி 6 மணிக்கு போய் கதவை சாத்திட்டானா விடிய காலையில் 6 மணி வரைக்கும் அந்த கதவு பூட்டி தான் இருக்கும். எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலையா. பகல் முழுசும் தூக்கம். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். கடைசியில் இன்னைக்கு காலையில் அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கட்டி வச்சு, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னான். நான் கட்டி வச்சு எல்லாம் செஞ்சுருக்குறோம். எந்திரிச்சு வந்தான். எதுக்கு சாப்பாடு கட்டி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தான். டே நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்காகன்னு சொன்னோன்னே சாப்பாடு பத்திரத்தை திறந்து கொட்டி எல்லாத்தையும் செஞ்சு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்யா.
அவங்க சொன்ன ஒரு காரியம், நாங்கள் வேலைன்னு ஓடிட்டோம், எங்கள் பிள்ளையை நாங்கள் பார்க்க தவறிட்டோம் அப்படி சொல்லி அழுதுட்டு போனாங்க. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னால் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு டெய்லி பைபிள் ரீடிங் டிவோஷன் நான் வாங்கி கொடுத்தேன், ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தேன். வருஷம் 25 பேர் ஃபேமிலி வாங்கினீங்க. 2வது வருஷம் ஃப்ரீயாக கொடுக்கும்போது என் பிள்ளைக்கு வேணும், அவங்க வேணும், அங்கே வெளியூரில் இருக்கிற பிள்ளைக்கு வேணும் கேட்டு ஃப்ரீயாக 50 புத்தகங்கள் கொடுத்தேன். 3வது வருஷம் சொன்னேன், இந்த வருஷம் டிவோஷனை ஃப்ரீயாக கிராம சபை கொடுக்க போகிறேன், காசு கொடுத்து வாங்கிக்கோங்க டிவோஷன் சொன்னேன். எத்தனை பெற்றோர் வாங்கினீங்க நீங்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 2 வருஷம் வாங்கிட்டு போன புத்தகம் உங்கள் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்கிற நீங்கள் பார்க்கல. தயவு செய்து சொல்கிறேன், குளிர்ந்து போகாதீர்கள். வாலிப நாட்களிலே சரியான முடிவை எடுங்கள். பெற்றோரே, இன்னைக்கு நீங்க ஒரு சரியான முடிவு எடுங்க. ஐ வில் ஸ்பெண்ட் மை டைம் வித் மை சைல்டு. என்னடா செஞ்ச? அது கல்லூரி படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, கல்யாணம் கட்டி கொடுத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் கேட்பேன், என்னம்மா செஞ்சீங்க, எப்படிமா இருக்கிறீங்க கேட்பேன். நான் அந்த பிள்ளைகளோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிள்ளை ஜெபிக்கிறானான்னு பார்க்க வேண்டியது உங்கள் கடமை. அந்த பிள்ளை பைபிள் வாசிக்குதான்னு பார்க்க வேண்டியது உங்கள் கடமை. அந்த பிள்ளையத்தை ஆலயத்துக்கு வாடான்னு வலுக்கட்டாயமாக கூட்டி வர வேண்டியது உங்கள் கடமை. இன்னைக்கு உங்களோட ஆலயத்துக்கு வராத உங்கள் வாலிப பிள்ளை ஒரு நாளும் ஆலயத்துக்கு வரவே மாட்டான். தயவு செய்து உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சுதந்திர விதத்தை சரியாய் பாதுகாருங்கள். வாலிபம் கிறிஸ்துவுக்காக. மிஷினரிகளை நினைத்து பார்ப்போம். எந்த மிஷினரியும் 60வது வயதில் மிஷினரியாக வந்ததில்லை. வந்த மிஷினரிகள் எல்லாம் 25 வயதுக்குள்ளதான் மிஷினரியாக வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு 25 வயசில் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறோம். வேண்டான்னு சொல்லலை, நல்ல ஜாபுக்கு போங்க, தானியலை போல உயர்ந்த இடத்துக்கு போங்க. ஆனால் தானியல்கிட்ட இருந்த 3 அனுபவம் உங்களுக்கு வேணும். நல்ல தீர்மானம் எடு, ஜெபத்தை சரியா பண்ணு, வேதத்தை நேசி. அது உன்னை உருவ குத்தி இருக்குதா, உன்னை உடைச்சிருக்குதா, உன்னை உருவாக்கி இருக்கிறதா என்பதை நீ ஆராய்ந்து பார். பெற்றோர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளை மேல் கருத்தாயிருங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அவர்கிட்ட நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஐயா திருப்பி வாங்கன்னு சொன்னோம், இது வரைக்கும் வரல. திருப்பி ஃபோன் பண்ணி கேட்கலான் இருக்கோம், அடுத்த வாரம் எப்படி இருக்கிறேன். அருமையானவர்களே, ஒன்று நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கயறு உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் பட்டம் கீழே வராதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் கயறு அந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்க, பட்டம் எங்கேயோ போய்விடும். அதுதான் வாழ்க்கை. வாலிப பிள்ளையே, உன் கயறு ஆண்டவர்கிட்ட இருக்கான்னு நீ யோசிச்சுப்பாரு. ஆண்டவரே, என்னுடைய அடுத்த முனையை நீங்கள் விட்டுறாதீங்க சாமின்னு சொல்லி கேட்டுப்பாரு. ஆண்டவர் விட்டுட்டாருன்னா நீ எங்கேயோ போயிடுவ. ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நம்மை தாழ்த்துவோமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, என் பிள்ளை எங்கே இருக்கிறான்? என் பிள்ளை எங்கே இருக்கிறான் சாமி? என் பிள்ளை எங்கே இருக்குது? நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய ஒத்தடி பாதை எப்படி இருக்குது? கேள்வி கேட்டு பார்ப்போமா? தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சற்று நேரம் அமைதியாக. ஆண்டவரே, நான் இன்னைக்கு திருப்பந்தியில் வரும்பொழுது சுவாமி, இந்த செய்தியை நான் என் உள்ளத்தில் வாங்கி, ஆண்டவரே, என்னை உருவ குத்துனதுக்காக நன்றி அப்பா, என்னை உடைத்ததற்காக நன்றி, என்னை உருவாக்குவதற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த திருவசனங்கள் எங்களோடு பேசப்பட்டதற்காக நன்றி அப்பா. இது கர்த்தரின் வார்த்தையாய் செயல்பட எங்கள் திருச்சபையிலிருந்து வைராக்கியமான தானியல்கள் எழும்ப, எங்கள் திருச்சபையிலிருந்து நல்ல பெற்றோர்கள் எழும்ப, விசுவாசமுள்ள பாட்டிகள் எழும்ப, ஆண்டவரே ஐனிக்கையாலும் லோவிசாலும் எழும்ப ஆவியானவர் கிருபை தருவீராக. குளிர்ந்து போன நாட்களெல்லாம் அகற்றி போடும், எங்களை மீண்டுமாய் அனல் மூட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான திருவிருந்து ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பையும் உம்முடைய தியாகத்தையும் உம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மிலே நாங்கள் எங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளவும், உம்மிலே நாங்கள் பலப்படவும் எங்களுக்கு இந்த திருவிருந்து ஆராதனையை ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த திருப்பந்தியிலே பங்கேற்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி வாக்களித்திருக்கிறீரப்பா.
அந்த நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நாங்கள் காணப்பட தேவரீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு திருக்குடும்பத்தினர்களையும், வாலிபர்களையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வயது முதிர்ந்த பெற்றோர்களையும் உடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வயது முதிர்ந்தவர்களுக்கு பலத்தை தாரும். பலவீனமாயிருக்கிறவர்களை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தன்னுடைய வயதிப்பத்து நிமித்தமாக பல்வேறு உபாதைகளுக்குள்ளாக இருக்கிற மக்களையும், ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிற மக்களுக்காக விசேஷமாய் நாங்கள் செபிக்கிறோம். அவளை எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்து கர்த்தர் எங்களை சுகமாய் வழிநடத்தினார் என்று சொல்லி எங்கள் மூத்த பெற்றோர்கள் உமக்குள் களி கூற கிருபை தருவீராக. குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை ஆசீர்வதிங்க சுவாமி. பிள்ளைகள் பெற்றோருடைய மனசை புண்படுத்தாதபடிக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளை திடமற்று போகாதபடிக்கு தேவரீர் அவர்களுக்குள்ள உறவை ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியாக எங்கள் தலைமுறைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட தலைமுறைகளாய் வளர்ந்து பெருக நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த வண்ணமாக ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற ஜெப வாழ்க்கையில் புல்கள் முளைத்து போயிருந்தால் இந்த புல்களை எல்லாம் அகற்றி ஜெப வாழ்விலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவரே தானியலை போல நாங்கள் காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனையோடும் வேதனையோடும் யாரேனும் உடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருப்பார்கள் என்றால் என் தேவன் கிருபையாய் இறங்கி அவருடைய கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடலுக்கு தப்புவித்து அவளை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும், திருமணத்துக்கான ஆயத்தங்களில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஏற்ற காலங்களில் நன்மையானவர்களை தந்து வழிநடத்துவீராக. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் செபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஏற்ற காலத்தில் நற்காரியங்களை நாங்கள் கேட்டு கர்த்தருக்குள் களி கூற அருள் தருவீராக. குறிப்பாய் ஆண்டவரே, கற்பத்தின் கனியை சுமந்திருந்து பிரசவத்துக்கு நேராய் காத்திருக்கிற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உம்முடைய பாத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சுகமான பிரசவத்தை அருளி செய்து கர்த்தர் எங்கள் பிள்ளையை கையில் ஏந்த கிருபை செய்தார் என்று சொல்லி உம்மிலே களி கூற நீர் கிருபை தாரும். அன்பின் தகப்பனே, வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, பணி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பணி மாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விங்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொரு விங்கையும் அதனுடைய கன்வீனர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. தானியேலை போல நல்ல தீர்மானம் எடுக்கவும், தானியேலை போல கிரமமான ஜெப வாழ்க்கை வாழவும், தானியேலை போல ஆண்டவரே வேதத்தில் நேசமாயிருக்கவும் நீர் கிருபை பாராட்டுவீராக. எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் சுவாமி வெளியிலே பண்டிகையின் வேடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டாலும் ஆண்டவரே, எந்த விதமான விபத்துக்கு எல்லா பிள்ளைகளையும் விலைக்கு பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, வாலிபர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் தகுந்த பாதுகாப்பை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வெடிகளை வெடிக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விபத்துகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாப்பீராக. குறிப்பாக காவல்துறையில் பணியாற்றுகிற எங்கள் திருச்சபையின் மக்களுக்காய் செபிக்கிறோம். இந்த கடினமான நாட்களிலே அவர்களுக்கு இருக்கிற அழுத்தங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. கர்த்ததாமே எல்லா அழுத்தங்களுக்கும் நீங்களாக்கி அவர்கள் கடன்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்ற பலத்தை தருவீராக. தொடர்ந்து உடைய வல்ல கரத்திற்குள் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகுந்த சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக இருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அநிநயிக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.